மனசுக்கு பவர் ஜாஸ்தியா அல்லது உடம்புக்கு பவர் ஜாஸ்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுக்கு தான் பவர் ஜாஸ்தி. இப்போ உடம்புக்கு ஒரு தன்மை இருக்கு. என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பொறுத்துக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அது பாஸ் பண்ணிடும். என்னவா பாஸ் பண்ணும்? சிம்டம்ஸா. எனக்கு கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது, அந்த மாதிரி அப்படி சொல்லுவோம். அப்போது மைண்டுக்கு வந்து பவர் ஜாஸ்தி. அதில் வந்து ரொம்ப வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஆக்சுவலாக இந்த ஹிப்னோட்டிசத்தை நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா வசீகரம் அப்படின்னு வரும். வசீகரம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை கவர் பண்ணுறது அப்படின்னு. ஓகேங்களா? 2 ஹிப்னோட்டிசம் இருக்குது. வெஸ்டர்ன் ஹிப்னோட்டிசம், ஈஸ்டர்ன் ஹிப்னோட்டிசம். ஈஸ்டர்ன் ஹிப்னோட்டிசத்தோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இதை மாடிஃபை பண்ணது தான் வெஸ்டர்ன் ஹிப்னோட்டிசம். ஈஸ்டர்ன் ஹிப்னோட்டிசம் வந்து என்ன தேவைன்னா ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஹிப்னோட்டைஸ் பண்ணலாம். ஆனால் வெஸ்டர்ன் ஹிப்னோட்டிசம் வந்து அப்படி கிடையாது. அவங்களோட பெர்மிஷன் மூலமாக மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்னோட்டைஸ் பண்ண முடியும். ஹிப்னோட்டைஸ் இஸ் நத்திங் பட் கிவிங் பவர் டு யுவர் செல்ஃப். என்னால் முடியும் அப்படின்னு நம்பர் தான். இப்போ ஒரு சின்ன அனெக்டாட் நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட லைஃப்பில் என்னோட 2 கையிலையும் எல்லா ஃபிங்கர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. நான் பெங்களூரில், ஒசூரில் எல்லா ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். க்யூரே ஆகலை. சரி, நம்ம எல்லாருக்கும் ஹிப்னோடைஸ் சொல்லி தரோமே, ஒய் கான்ட் வி ப்ராக்டிஸ் அப்படின்னு 21 days நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். அது க்யூர் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு பவர் தரீங்க. உங்கள் மனசால் ஒரு விஷயத்தை அழகாக க்யூர் பண்ணிக்க முடியும், தன்னம்பிக்கை தர முடியும். அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்னோட்டிசம். இந்த மாதிரி நம்ம மைண்ட் பவரோடு நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஹிப்னோட்டிசம். அடுத்த லெவலுக்கு போய் வியாதிகளை ட்ரீட் பண்ணால் அதுக்கு பேர் ஹிப்னோ தெரப்பி. ஓகே.